பணத்தை முறையாக சம்பாதிக்க தெரிய வேண்டும், அதை சேமிக்க தெரிய வேண்டும், அல்லது நிலங்கள் வாங்கி போடலாம், அல்லது நிலங்களை வாங்கி தொழிற்சாலைகளை கட்டலாம், பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். வசதி இருந்தால் கல்விக்கூடங்கள் கட்டி ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லித்தரலாம். ஆனால் மனது வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, குழந்தைகளை நன்றாக வளர்க்க தெரிய வேண்டும், அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும். நம் குழந்தை தானே என்று 4 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுக்கக்கூடாது. 12 வயதில் 15 வயதில் பைக் கார் ஓட்டி கற்றுக் கொடுத்து அவர்கள் கேட்கும் பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை முட்டாளாகக்கூடாது. எதையும் அவர்கள் உழைத்து அவர்கள் வாங்க சொல்ல வேண்டும், அவர்களை வாங்க சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் காசின் அருமை தெரியும், அடுத்தவருடைய கஷ்டமும் தெரியும். நீங்கள் சொகுசாக வளர்த்தால் அவர்கள் எதற்கும் கட்டுப்பட மாட்டார்கள், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். பிள்ளைகளை வளர்க்க தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தாய் தந்தையை மதித்து அடுத்தவர்களை மதித்து பண்புடன் நடந்து கொள்வார்கள். காசு சம்பாதிப்பது பெரிதல்ல, குழந்தை பெற்றுக்கொள்வது பெரிதல்ல. இரண்டுமே கையாள்வதில் தான் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இல்லையேல் வாழ்க்கை நரகம்தான். வாழும் காலம் முழுவதும் வாழ்க்கை நரகம்தான்.